ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குமரிப்பன் சேனல். என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹாய், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லிடுறேன். இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஜாபோ ரீசெல்லிங் ஜாபோ எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாபுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஜாபை பண்ண முடியும். இந்த ஜாபில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவையும் நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கான அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. இது தாங்க அந்த ஒர்க்கு. பட் இந்த ஒர்க்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் காசு பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒர்க் வரும். ஆனால் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விடையும் கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டை இதிலிருந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாப் பற்றிய எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கில் ஜாயின் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனி பற்றி இன்னும் சொல்ல போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாரத் சேவக் சமாஜ் என்டிஏ வழங்கும் காட்ஃபாதர் ஆஃப் ஆந்திரப்ரனாஸ் இந்த அவார்டை இந்த கம்பெனியோட எம்டி டாக்டர் எஸ்பி விஜய் ராகவ் தான் ரீசெண்டாக வாங்கினார். இந்த கம்பெனியில் ட்ரையல் பிளான் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ ட்ரையல் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமல் இந்த கம்பெனியோட பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சைலண்ட் அப்சர்வராக பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் ட்ரையல் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது எவ்வளோ கமிஷன் வருது, இல்லை ஒரு ஆட் லிங்க் கிளிக் பண்ணும்போது எவ்வளோ கமிஷன் வருது, எப்படி அந்த கமிஷன் ஷேர் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரஸ்டபிளான கம்பெனி தான். ஸோ நீங்கள் ட்ரையல் பிளான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ இதில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய சில வெப்சைட் ஜென்யூனா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்டீன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வெப்சைட் பற்றி நம்மளோட சேனலில் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டோட பேஜை ஓப்பன் பண்ணோடனே இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு போட்டுட்டு அவங்க இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு காசும் நாங்கள் வாங்க மாட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, இனிஷியல் டெபாசிட் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே காண்டாக்ட் அஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜென்யூனான மெயில் ஐடியும் எந்த ஒரு ஜென்யூனான மொபைல் நம்பரும் அதில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ 2 to 3 டேஸாக இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்குது. ஸோ கரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் எடுக்கலை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணாதீங்க, தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஃபுல்லி முழுக்க ஸ்கேமான ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுறதன் மூலமாக ஒரு ரெஸ்யூமுக்கு 60 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஜாயினிங் அமௌண்ட்டாக 2000 rupees போட்டுடுறாங்க. ஆனால் இந்த 2000 rupees நீங்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கே. இந்த 2000 rupees நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு செக் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் 500 accurate resumes to withdraw joining bonus. இந்த ஜாயினிங் போனஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 500 accurateஆன ரெஸ்யூம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே அதில் இல்லை. பே அவுட்டோ இல்லை வித்ரா ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விக்குறிகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் கிளிக்ஸ்.
இந்த வெப்சைட்டில் பல பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒர்க் பண்ணவா வேணாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பப்ளிஷர், இன்னொன்று வந்து அட்வர்டைஸர். இந்த பப்ளிஷர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆடும் கிளிக் பண்ண உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அட்வர்டைஸர் அப்படின்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட வெப்சைட்டில் போடுறதுக்கு நீங்கள் வந்து மணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான 2 ஆப்ஷன் தான். இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஜென்யூனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு பப்ளிஷராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சைன்அப், செகண்ட் வந்து சைன்இன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் த ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அடுத்தது வித்ரா அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடும் இருக்குது. இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஈஸி தான். பேபாலும் இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறதா போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் பப்ளிஷராக ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷர் சைன்அப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லாகினில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட பேஜ். ஓகேங்களா? இதோட டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $0 காமிக்கும். பேலன்ஸ் வந்து $0 அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் எதுவுமே ஒர்க் பண்ணாததுனால $0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பே அவுட்டே வந்து $50 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் உங்களோட லிங்கில் வந்து அவங்க வந்து ஜாயின் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. $0.08 வந்து கமிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசி ஆட்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்குது. பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்ஸ் வந்து வரும். இப்போ டாப் கார்னரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஓவர்வியூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.01 ஆகியிருக்கும். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்த ஆட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணேன். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்த ஆடை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது $0.02 வந்துச்சு. அடுத்த ஆடை நான் கிளிக் பண்ணும்போது $0.04 வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸைட் ஆகி ஆஹா நம்ம வந்து பேமெண்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இதில் ஒர்க் பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆடை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து கிளிக் பட்டன் பண்ணாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மணியை கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஜாபு. சரி, ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நாளுக்கு 12 லிங்க் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா $0.1 தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த $0.12 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளானை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. சில்வர் பிளான், கோல்டு பிளான், பிளாட்டினம் பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சில்வர் பிளானுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து நமக்கு நிறைய ஆட்ஸ் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோல்டு பிளான் இல்லைனா பிளாட்டினம் பிளான் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா மினிமம் பே அவுட் வந்து $50 இருக்கிறது தான். ஸோ இந்த $50க்காக நம்ம இதில் வந்து டெய்லி வந்து ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதிக நாளாகும் நமக்கு இந்த $50 எடுக்கிறதுக்கு. இந்த $50 நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி, நேம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த $50 வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நேம் சேஞ்ச் இல்லை மெயில் ஐடி சேஞ்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த $50 உங்களுக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. இந்த வெப்சைட் வந்து ஸ்கேம் எதுவும் கிடையாது. இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூகுளில் வந்து ரிவ்யூவாக பார்த்தோம் அப்படின்னா சிலவங்க வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து எங்களுக்கு வந்து பே அவுட் கிடச்சிச்சு அப்படின்னு ரிவ்யூ போட்டிருக்காங்க.
சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பே அவுட்டே கிடைக்கல, எங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணலை அப்படின்னு மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வெப்சைட் பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ரூபி ஃபார் கிளிக். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த வெப்சைட் வந்து முழுக்க வந்து ஃபேக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாதீங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees இனிஷியலாக சைனப் போனஸாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு 500 rupees சைனப் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சைனப் போனஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் 5000 rupeesக்கு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த 500 rupeesஸை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 5000 rupeesக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் கூட அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண ஒர்க்கு இது பர்ஃபெக்ட் இல்லை, உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க கிரெடிட்டே பண்ண மாட்டாங்க. இது கம்ப்ளீட்லி 100% ஃபேக்கான வெப்சைட். ஸோ இதில் வந்து யாருமே ஒர்க் பண்ணாதீங்க, உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூமுக்கு 60 rupees, ஒரு ஃபார்முக்கு வந்து 50 rupees, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் சைனப் போனஸ் கொடுக்குறதுனால நமக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சைனப் போனஸை நாம் வந்து எடுக்கிறதுக்காக அதிக நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமும் எஃபர்ட்டும் தான் வேஸ்ட் ஆகுதே தவிர அதுலேருந்து எந்த ஒரு ஏர்னிங்கையும் நம்மளால் எடுக்க முடியறதில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.